என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் நிகழ்ச்சிக்கு அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு இணைந்து உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த அனுபவத்தை நாம் கேட்டால் போதாது, ருசித்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலும் கூட பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும், உங்கள் கண்களை திறக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் அநேகர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இமெயில் மூலமாக பல தேசங்களிலிருந்து நம்முடைய இணையதளம் மூலமாக கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அநேகர் இந்த கேள்விகளை அனுப்பியிருக்கிறாங்க. சில கேள்விகள் அப்படி கேட்கிறவங்களுக்கு சில கேள்விகளை நம்ம சொல்வதற்கு நம்ம குறிக்கப்பட்ட இந்த டைம்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுருக்கிறோம். மற்ற கேள்விகளை தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில் நம்ம கண்டிப்பாக பதில் சொல்வோம். இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 43வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:43, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. மலை பிரசங்கத்தில் அடிக்கடி அந்த 5, 6, 7ஆம் அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பூர்வத்தில் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் கோட் பண்ணி ஆண்டு சொல்றத நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக அந்த 43 வசனத்தில் அவர் இது மாதிரி சொல்கிறாரு, என்று சொல்லப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னால், இது எங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அப்படி இல்லாததை இயேசு சொல்லிட்டாரா அப்படின்றது ஒரு கேள்வி. கூடவே இன்னொரு கேள்வி என்னன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக அப்படின்னு இருக்குதே, அப்போ சத்துருவை பகைக்க சொல்லுகிறதே அப்படின்றது ஒரு கேள்வியும் இங்கே வைக்கிறாங்க. ஸோ இதற்கு முதல்ல நம்ம பதில் சொல்லிடுங்கண்ணே. கண்டிப்பாண்ணே. ஆனால் நல்ல கேள்வி அண்ணே. இதில் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி. இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் இயேசு எங்கே சொல்லியிருக்கிறார், முதல் கேள்வி. 2வது பழைய ஏற்பாட்டில் சொன்னதாக இயேசு சொல்கிறாரே, இது எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு சத்துருவை பகைக்கும்படியாக ஒரு அன்புள்ள தெய்வன் சொல்லுவாரா, இப்படி 2 கேள்வி இதில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. குறிப்பாக அது முதல்ல இயேசு கிறிஸ்து இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது அப்படின்ற சொல்லுகிற அந்த பேட்டர்னில் இதை சொல்லலை. பொதுவாக சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது அல்லது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடியவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட அல்லது அங்கே கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இயேசு பேசலை. அன்றைக்கு காலகட்டங்களிலே அங்கே அவர்களுக்கு ஏதோ ஒரு போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி ஆண்டவர் சொல்ல, உங்கள் பாரம்பரியங்களினாலே நீங்கள் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லுவார். மனுஷனுடைய கற்பனைகளை கூட உபதேசமாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை குறித்த யூத அறிஞர்களுடைய விளக்கங்கள் தான் இந்த மாதிரி காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, யூத அறிஞர்கள் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொண்ட விதம் அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களுக்கு வலிந்து கொடுக்கக்கூடிய பொருள்கள், இவைகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான போதனைகளை நிறைய செய்து கொண்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம குர்பான் அப்படிங்கிற ஒரு காணிக்கை நீ கொடுத்துட்டா போதும், அந்த ஒரு அமௌண்ட்டை நீ செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நீ உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர்கள் வலிந்து அதற்கு ஒரு பொருள் கொடுத்ததே. இயேசு தன்னுடைய பூமியிலே அவர் மனுஷனாக வாழ்ந்த போது அந்த விஷயத்தை கண்டித்தார். நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்கள்னாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் கண்டிக்கிற விஷயத்தை பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் அப்படிங்கிறார். அந்த காசுக்காரர்களுடைய அந்த காசுக்களெல்லாம் தட்டி விட்டு புறா கூண்டுகளெல்லாம் வெளியே அனுப்பிச்சு தள்ளி இது பண்ணி விட்டுட்டு அங்கே சவுக்கு எடுத்து மக்களை துரத்துறது பார்க்குறோம். என்ன அப்படின்னா, என்னுடைய பிதாவினுடைய வீட்டை நீ கலர் குகையாக மாற்றுறீங்க, அங்கே காசு சம்பாதிக்கிற இடமாக மாற்றி போட்டீங்க. செய்கிற காரியம் என்ன, பலி கொடுக்குற விஷயம்தான். ஆனால் அங்கே வேறு வழிகளிலே அங்கே பணத்தை சம்பாதிப்பதற்காக அங்கே சில காரியங்கள் செய்யப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு புறாக்களை வெளியே வாங்கிட்டு வந்தால் ஒரு வேளை கம்மி ரேட்டாக இருந்திருக்கும். ஆனால் பலி கொடுக்க வேண்டிய புறாக்களை அங்கே வைத்து விற்க ஆரம்பித்தாங்க.
எங்கே? தேவாலயத்துக்குள்ளே வியாபார ஸ்தலமாக மாற்றியிருந்தாங்க. நீ தேவாலயத்தில் வந்து வாங்கினாதான் உனக்கு வந்து ஆசீர்வாதம், அல்லது தேவாலயத்தில் வந்து வாங்கினாதான் உனக்கு நன்மை கிடைக்கும், இந்த பலி மிருகத்தை இங்கிருந்து வாங்கினா தான் உனக்கு வந்து பலி கொடுத்தா கடவுளை ஏற்றுக்குவார். இப்படிப்பட்ட வித்தியாசமான கொள்கைகளை மக்கள் மத்தியிலே திணித்திருந்தார். அதுபோல் காசுக்காரர்கள், அன்றைக்கு ரோமர்களுடைய காசை வந்து தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, தீட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி உள்ளேயே வந்து அங்கே மணி டிரான்ஸ்ஃபர் வச்சுருந்தாங்க. பணத்தை வந்து மாற்றி பரிமாற்றி கொள்ளுதல், அங்கே கொடுக்கப்படுகிற ரோம நாணயங்களை மாற்றி அங்கே யூதர்களுக்கு தகுந்த மாதிரி யூதர்களுடைய காரியங்கள் செய்யக்கூடிய, அந்த தேவாலயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய, காசு மாற்றக்கூடிய காசுக்காரர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இது போன்ற காரியங்களை பார்த்தபோது தான் ஆண்டவர் சொன்னால் இது வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ஆலயம் என்பது அது கடவுளை ஆராதிக்கக்கூடிய இடம், அது உண்மையான இருதயத்தோடு கூட கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கடவுளிடத்தை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கணுமே ஒழிய அங்கே வியாபார நோக்கத்தோடு கூட எதுவும் செய்துவிடக்கூடாது, அங்கே வியாபார நோக்கம் வந்து விடக்கூடாது. அப்படி வந்து விடுமானால் அது தேவனுடைய ஆலயம் அல்ல, அது கள்ளர் குகையாக இருக்கும். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான். தேவனுடைய ஆலயம் என்பது அது வியாபார ஸ்தலமாக அல்லது வியாபார நோக்கோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாறிவிடுமானால் அது கள்ளர் குகை என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதை வந்து கடவுளுடைய காரியத்துக்குள்ளே வியாபாரத்தை நுழைக்கக்கூடாது. இதைத்தான் வந்து இங்கே நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட கட்டளைகளை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே பெற்றிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, அங்கே யூத மத அறிஞர்கள் இப்படி போதித்து கொண்டிருந்தார்கள். நாம் வந்து யூதர்கள், நாமெல்லாம் வந்து புறஜாதிகளை வெறுக்க வேண்டும், புறஜாதிகள் அந்நியர்கள், அவர்களை வந்து நம்ம நேசிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை அவர்கள் புலாக போதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். உன் சத்துருக்களை பகைப்பாயாக அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து பழைய ஏற்பாட்டில் சில வசனங்களை நம்ம பார்க்க முடியும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களிலே அங்கே அவர்களுடைய அந்த சங்கீதக்காரனுடைய மனக்குமுறல்கள், ஆண்டவரே என்னுடைய பகைவனை நான் வெறுக்கிறேன், அவனை நாசமாக பண்ணுங்க, இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் ஆண்டவர் தம்முடைய தேவ மனுஷங்க மூலமாக நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருந்தாலுமே எல்லாமே ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் மூலமாக வந்ததில்லை. ஆண்டவர் நமக்கு எழுத சொல்லி நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை சொன்ன மனிதர்களை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவ மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க, அவர்கள் வந்து அன்றைக்கு ராஜாவாக இருந்திருக்கிறார்கள், அங்கே சங்கீதம் பாடியிருக்கிறார்கள், இப்படி நல்ல பல விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தங்களுடைய எதிரிகளை வெறுப்பவர்களாக, எதிரிகளை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி குமுறல்களை வெளிப்படுத்தின அந்த குமுறல்களை நம்ம சங்கீதத்தில் வாசிக்க முடியும். ஈவன் அவங்க செஞ்ச ராங் பிரேயரை கூட என்ன பண்ணாங்கன்றத ஆவியானவரோடமா பைபிள் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா விஷயங்களும் அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் சில ஜாதிகளை வெறுக்கும்படி சொல்லியிருக்கிறார். யாருன்னு பார்த்தா அது தேவனுக்கு விரோதமான செயல் செய்தவர். உனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, தேவன் தன்னுடைய காரியத்துக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டார்கள் அப்படின்னும் போது நீ அவங்கள வந்து வெறுக்கணும், நீ அவங்கள வந்து கொலை செய்யணும் அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இது தேவத்துவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயம். உனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வெறுத்துரு, நீ அவங்கள வந்து இது பண்ணுன்னு சொல்லாதமே, அவர்கள் எனக்கு விரோதமாக செய்திருக்கிறார்கள். அப்போ தேவன் தன்னுடைய ஒரு ராஜா சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர் தனக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து, தனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் வந்து தண்டிப்பதும் தண்டனை கொடுப்பதும் ஒரு நீதி உள்ளவர். ஆனால் அதே நேரத்தில் மனுஷனை பார்க்கும்போது எப்பவுமே ஆண்டவர் வந்து உன்னுடைய சத்ருவை நீ வந்து வெறுத்துரு, அவனை வந்து நீ இப்படி சபிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு சாபம் கொடுப்பதற்கோ அல்லது நாம அதை வந்து இது பண்ணுறதுக்கோ நமக்கு ஒரு தனி விசேஷத்து கிடையாது. கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கிட்ட நம்ம அதை ஒப்பு கொடுக்குறோம், அவர் அதை செய்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களில் பல இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, குறிப்பாக லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 33, 34 வாசிக்கும் பொழுது, யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம், உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுதுகள் போல அவர்களில் அன்பு கூறுவீர்களாக. ஆனா சொல்ல அந்நிய ஜனங்கள், யூதர்கள் அல்லாதவர்களிடத்திலே நீங்கள் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்நியர்களை நீங்க வந்து உங்களிடத்துல அன்பு கூறுவது போல அவர்களிடத்திலே நீங்கள் அன்பு கூறுங்கள். யாரிடத்துல? அந்நியர்கள். அவங்க உங்ககிட்ட தங்கி இருக்கும்போது நீங்க சுதேசிகளை போல வைங்க, அவங்கள வந்து உங்க ஊருக்காரங்க மாதிரியே நீங்க அவங்கள பாவீங்க, அவங்கள வந்து நீங்க நேசிங்க, அவங்கள அந்நியர்களாக வைக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டும் சொல்லலை. யாத்ராகமம் 23:4-5 உன் சத்துருவின் மாடாவதும் அவனுடைய கழுதையாவதும் தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக.
உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. யாரு? சத்ரு. உன் சத்ருனுடைய மாடு வந்து கஷ்டப்படுது, நீ வந்து கண்டுக்காம போகாத அப்படிங்கிறார். நீ அவனுக்கு அந்த மாட்டுக்கு போய் உதவி செய்ய. அப்போ ஏதோ புதிய ஏற்பாட்டுடைய கடவுள் ரொம்ப அன்பானவர், பழைய ஏற்பாட்டுடைய ரொம்ப கடவுள் வந்து ரொம்ப கொடுமையானவர், இப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை, ஒரு பிக்சரை வந்து நம்ம காண்பிக்கிறத பார்க்குறோம். ஆனால் வேதத்தினுடைய தேவன் வந்து அவர் எப்பவுமே அவர் அன்பானவர், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். ரெண்டையுமே அவர் வந்து தன்னுடைய இதை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீதிமொழிகள்ல புஸ்தகம் 25-21 வாசிக்கிறோம். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இதெல்லாம் வேத வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதைத்தான் ஆண்டவர் வந்து எளிமைப்படுத்தினார். ஒருவேளை இதை வந்து போதித்த போதகர்கள் உனக்கு வேற மாதிரி போதிச்சுட்டாங்க. ஏன்னா சில இடத்துல சங்கீதக்காரனுடைய மனக்குமுறலை பார்க்குறாங்க, ஓ சத்ருவை சபிக்கிறாங்க, சத்ருவனை திட்டுறாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து நமக்கு அடுத்தவனை வந்து அன்பு கூர்ந்துட்டு சத்ருவை திட்டணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்ட இந்த போதனைகள் தப்பு அப்படிங்கிறத இயேசு சுட்டி காண்பித்து, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. உண்மையாக நம்ம ஆண்டோடைய அந்த எவ்வளோ ஒரு ஜென்டிலா அழகா சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி அப்படின்னு சொல்ற, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்போ இப்படிலாம் வரும்போது சபிக்கிறவனை திருப்பி சபிச்சிருன்னு சொல்லாத ஒரு கடவுள்ல தான் நம்ம அது பொதுவாகவே வந்து நம்ம ஏற்கனவே இது நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம சொல்லியிருக்கோன்னு தெரில. பொதுவாக மனிதர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நன்மைக்கு தீமை செய்தல் மிருக குணம் அப்படிம்பாங்க. ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டா அவனுக்கு திரும்ப தீமை செய்கிறது மிருகத்துக்குடைய சுபாவமாக இருக்கு. சில நேரத்தில் மிருகம் கூட, சில மிருகங்கள் அப்படி கிடையாது, தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்யாது. ஆனால் சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம நன்மை செஞ்சாலுமே சில நேரத்தில் நமக்கு தீமை செஞ்சிடும். இதை வந்து மிருக குணமாகத்தான் கம்பேர் பண்ண முடியும். ஒரு மனிதனுடைய செயலாக யோசிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஒரு நன்மைக்கு திரும்ப நன்மை செய்தல், எனக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணாரு, நான் அவருக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு மனிதனுடைய எண்ணம் அல்லது மனிதனுடைய குணம், ஓகே மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிட்டாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணார், திரும்ப அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, இப்படிங்கிற ஒரு இது. அதை தாண்டி ஒருவன் தீமை செய்த பொழுது அவனுக்கு வந்து நன்மை செய்தரும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தெய்வ குணம் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். கண்டிப்பாக திருக்குறளை கூட படிக்கிறோம் நம்ம, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல் அப்படின்னு. அப்போ இது ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை. உன் சத்ருவை வந்து நீ வந்து நேசி அப்படின்னு சொல்றதும், உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதின்னு சொல்றதும் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட ஒரு அற்புதமான போதனைகள். இது இந்த உலகத்தினை அன்பினாலே ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது பார்க்குறோம். அதனால இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குறேன்னா, ஒரு காலத்திலும் நம்முடைய சத்ருக்களை அவர் வந்து சபீனோ அவங்கள வந்து வெறுத்துருனோ அவர் சொல்லவே கிடையாது. சத்ருவை நேசிப்பாயாக அப்படிங்கிறது ஆண்டுடைய வார்த்தையாக. கண்டிப்பாக இன்னொரு கேள்வி கூட நம்ம போனேன். யாத்திராகமத்தில் ஆண்டவர் வந்து மோசையை அழைக்கிறார். அப்போ வந்து மோசையை வந்து அந்த எரிகிற அந்த முச்செடியை நான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சியை இங்கே கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ ஏன் சர்ச்சுக்குள்ளெல்லாம் செருப்பு போட்டு போகிறது? போகலாமா போகக்கூடாதா? செருப்பு போட்டுட்டு கடவுளை தொழுது கொள்ளலாமா? இப்படி நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது. பொதுவாக கிறிஸ்தவங்களுக்குள்ள கூட இந்த கேள்விகள் இருக்குது. செருப்பை போட்டுட்டு ஜெபம் பண்ணலாமா, செருப்பு போட்டு சர்ச்சுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். நல்ல நிச்சயமான பொதுவாக வேதாகமத்தினுடைய சில விஷயங்கள், சில வார்த்தைகள், இது எல்லாமே வந்து ஒரு கலாச்சார பின்னணியோடு புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே ஒரு அற்புதமான விஷயம். இங்கே மோசேயுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆண்டவர் வந்து ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய இடத்துல தான் திடீர்னு சொன்னார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அவர் ஆலயத்துக்குள்ளே சொல்லலை, அதை ஒரு மலை மேலே சொன்னார் இந்த விஷயத்தை. அது சொல்ல மட்டும் இல்லை, பரிசுத்த பூமின்னு அது ஏன்னு சொன்னா, தேவன் அந்த இடத்துல அவருக்கு வெளிப்பட்ட உடனே இது மோசேக்கு மட்டுமல்ல யோசுவாவுக்கும் இதே விஷயத்தை சொல்லுகிறார். அப்போ ஏன் அந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தேவன் வெளிப்படுகிற எல்லா இடங்களிலுமே வந்து அவர் உன்னுடைய காலில் இருக்க பாதரட்சி கழட்டி போடுன்னு அவர் சொல்லலை. குறிப்பாக 2 பேருக்கும், மோசேக்கும் யோசுவாவுக்கும் அந்த விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்ட இந்த இதில் பார்க்கும்போது நான் 2 விஷயம் அங்கே வந்து, ஒன்று தேவனுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், 2வது நான் தேவனுக்கு கட்டுப்பட்டவன் அல்லது தேவனுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொள்ளக்கூடியது. அந்த காலத்தில் அடிமைகள் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக செருப்பணிந்து நடக்க மாட்டாங்க. நமக்கு தெரியும் இதெல்லாம், அடிமைகளுடைய அந்த இதை படிக்கும்போது நம்ம தெரிந்துக்கலாம். ஒரு அடிமை வந்து தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக செருப்பு அணிந்து போக முடியாது. அப்போ நான் என் எஜமானுக்கு கட்டுப்பட்டவன், என்னுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டவன்,
இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அன்றைக்கு அவர் வந்து செருப்பை கழட்டி அந்த இடத்துல போட்டுட்டு அந்த பரிசுத்தமான ஸ்தலம் அப்படின்றதுனால பரிசுத்தத்துக்கு தேவனுக்கு முன்பாக நான் கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறது அங்கே இருந்தாங்களே ஒழிய அங்கே வேற எந்த விதமான ஒரு விஷயமும் அங்கே இல்லை. ஆனால் கலாச்சார பின்னணியில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில கலாச்சாரம் இருக்குது. நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு பின்னணியிலையும் பார்க்கும்போது நாம் வந்து பொதுவாக செருப்பு அணிந்து செல்வது அப்படிங்கிறது வந்து நம்ம பல இடங்களில் செருப்பு வந்து வெளியே விடுவோம், வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய கலாச்சார அடிப்படையிலான விஷயங்கள். ஆனால் இப்போ இதே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலாச்சார பின்னணி அவங்களோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அவங்களுடைய சீதோஷ நிலை இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது செருப்பு கழட்டி போட்டு போகக்கூடாது. அவங்க வந்து செருப்பு அணிஞ்சுக்கிட்டாதான், செருப்பு அணிஞ்சு தான் எங்கேயும் போவாங்க. அதுதான் அவங்களுடைய இருக்கிற சில மலை பிரதேசத்திலேயே செருப்பை அணிந்து கொண்டு போகக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கலாச்சார பின்னணியோடு கூட சில விஷயங்கள் மாறுகிறத பார்க்குறோம். அங்கேருந்து பிற்காலத்தில் ஒருவேளை முன்பாகவே இயேசு கிறிஸ்து பற்றிய உபதேசங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்தாலுமே ஐரோப்பியர்கள் வழியாக, மிஷனரிகள் வழியாக இங்கே கிறிஸ்தவம் வந்து வந்தபடினால பார்த்தீங்கன்னா எளிமையாக இங்கே வந்த பொழுது அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் எப்படி ஐரோப்பிய நடைமுறையில் எப்படி இருந்தோ அதே போல தான் சில இடத்துல வந்து செருப்பு அணிந்து கொண்டே போகிறத பார்க்குறோம். சில சபை சர்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு அணிந்து கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ செருப்பு அணிந்து கொண்டு போகிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன், கடவுளுக்கு அடிமை, நான் கடவுளை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை தான் போவாங்க. ஆனால் பல இடங்களில் செருப்பு கழட்டி போட்டு போகிறவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெளியே செருப்பு கழட்டி போட்டு போவாங்க. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையோ அல்லது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ செருப்பு கழட்டி போட்டு போகிற போது ஏற்பட்டிருக்கிற அந்த மனநிலை தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. செருப்பு அணிந்து கொண்டு போகும்போது இருக்கிற மனநிலை இங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போ கடவுள் எதை விரும்புகிறார்? இந்த மனநிலையை தான் கடவுள் பார்க்குறார். அது ரொம்ப முக்கியமானது. மற்றபடி இது வந்து நம்ம போட்டுட்டு தான் போகணும், போடாமல் தான் போகணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணலை. முக்கியமாக இது வந்து நம்முடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய கலாச்சாரங்களை பொறுத்து நம்ம இதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாதுன்னு அதான் நம்ம வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்னொரு கேள்வியை கூட நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம். சொல்லுங்க. உபாகமம் 33வது அதிகாரத்தில் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். ஆக ஆசீர்வதிக்கும் போது 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சிமியோனை அங்கே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் 12 கோத்திரம் அங்கே வருகிறது. சிமியோனை ஏன் ஆசீர்வதிக்கலை? அவனும் யாக்கோபுடைய பிள்ளைகளை ஒருத்தர் தானே, ஏன் அந்த கோத்திரம் விடப்பட்டது, ஏன் ஆசீர்வதிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னைக்கு எழுப்புறாங்க. ஸோ அதுக்குரிய பதிலும் நீங்கள் சொல்லுங்கள். அது இந்த 12 கோத்திரம்ன்றது வந்து எப்படி இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர் வந்து 12 கோத்திரங்களாக இருக்கிறாங்களே, எப்படி இங்கே விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த காரியங்களுக்குள்ள தேவனுடைய திட்டங்கள் செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்துக்கு வரும்போது யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் வந்து 2 கோத்திரங்களாக ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். மனாசே, எப்ராயிம் அப்படின்னு 2 கோத்திரங்கள். இப்போ ஏற்கனவே 12 பேர் இருக்கிறாங்க. இங்கே யோசேப்புக்கு பதிலாக மனாசே, எப்ராயிம் அப்படிங்கிற 2 கோத்திரங்கள் வரும்போது இங்கே 13 கோத்திரமாக வரணும். ஆனால் 12 கோத்திரமாக தான் இருக்குது. அப்போ இங்கே மோசே உடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தில் அவருக்கு ஆண்டவர் வந்து 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது 11 கோத்திரங்களை தான் அங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். இப்போ சிமியோன் இங்கே விடப்படுகிறார். அப்போ சிமியோன் விடப்பட்டுட்டார்னா அவர் ஏன் விடப்பட்டார் அப்படிங்கிறத வேதாகமத்துடைய இன்னொரு வசனத்தின்ல பார்க்கும்போது நமக்கு அறிந்து கொள்ள முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 1 to 19 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலுடைய கோத்திரங்களுக்கு அங்கே யோசுவா அந்த தேசங்களை பிரித்து கொடுக்கிறார். அந்த பிரித்து கொடுக்கிற சமயத்தில் சிமியோனுக்கும் தேசத்தை பிரித்து கொடுக்கிறார். எப்படி பிரித்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது யூதாவினுடைய ஆசீர்வாதத்திலே தான் சிமியோனுடைய ஆசீர்வாதம் உட்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லா யூதாவுக்கு எந்த இடத்தை பிரித்து கொடுத்தாரோ, யூதா கோத்திரத்துக்கு எதை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளாகவே, அந்த சுதந்திரத்துக்குள்ளாகவே சிமியோனுடைய சுதந்திரம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். யூதாவுக்குள்ளேயே. அப்போ இங்கே வேதம் தெளிவாக நடக்க போகிற விஷயத்தை கர்த்தர் வந்து முன்பாகவே அதை வந்து மோசே மூலமாக அந்த ஆசீர்வாதத்திலேயே அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 12ஆக பிரிக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் அங்கே யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாகவே சிமியோனுடைய ஆசீர்வாதம் உட்பட்டிருக்கிறது. ஆனால் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அங்கே மனாசே, எப்ராயிமுக்கு பிரிகிறது. அப்போ பார்க்குறோம் 12 கோத்திரங்களில். அப்போ இதுதான் அங்கே காரணம், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஏன் வந்து மோசே வந்து 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்து வந்த பொழுது 12 கோத்திரங்களை வரிசையாக சொல்லும் பொழுது ஏன் சிமியோனை மட்டும் விட்டார் அப்படின்போது, சிமியோனுக்கு ஒரு தனி ஆசீர்வாதம் அல்ல,
அவனுக்கு யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான் சிமியோனுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்போ யூதாவுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதில் உட்பட்ட ஆசீர்வாதம். இப்போ சிமியோன் ஆசீர்வதிக்கப்படாமல் யூதாவினுடைய ஆசீர்வாதம் சிமியோனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத யோசுவா புஸ்தகம் நீங்கள் 19 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் 2ஆக பிரிந்து அங்கே மனாசே எப்ராயிம் என்கிற 2 கோத்திரமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் வந்து இந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 6வது வசனம்ண்ணே, இங்கே சூரியனை குறித்து வாசிக்கலாம். எனக்கு முந்தின வசனத்தை கூட நான் வாசித்தர்றேன். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இங்கே சூரியனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, சூரியன் பொதுவாக பயணிக்காது, பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இங்கே சூரியன் பயணிக்கிறது, சுற்றுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது அப்போது இது முரண்பாடாக இருக்குதே அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இதற்குரிய பதிலையும் நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து இது 18-19 நூற்றாண்டிலே வந்து பார்த்திங்கன்னா வேதாகமத்துக்கு விரோதமாக அறிவு ஜீவிகளால் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பூமி தான் சுற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடித்த உடனேயே அங்கே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பைபிள் பொய் சொல்லுகிறது. ஏன்னா சூரியனும் சுற்றுது அப்படின்னு சொல்லி, சூரியன் தான் சுற்றுதுன்னு சொல்லி பூமியில் இதில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வந்து பைபிளுடைய கடவுளுக்கு வந்து இந்த அறிவு இல்லையா, பூமி தான் சுற்றுதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. ஆனால் பின்னாடி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த உடனே சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலைமையில் பின்பாக கண்டுபிடித்தார்கள், சூரிய குடும்பமே சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் இன்றைக்கு சுற்றி கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பின்னாடி இருக்கிற விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கண்டுபிடிக்கும் போது அது பூமி மட்டும்தான் சுற்றுது, பூமி தான் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது, சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் பிறகு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்டமாக அவர்கள் பார்க்கும்போது சூரியனும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. உதாரணம் சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த பால்வெளியில் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம், அந்த மண்டலம் வந்து கிட்டத்தட்ட மணிக்கு 72,000 மைல்கள் வேகத்தில் வந்து சூரியன் குடும்பம் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. சூரிய அந்த இது ஃபேமிலி வந்து உங்களுக்கு வந்து மணிக்கு 72,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சூரியன் சுற்றுகிறது அப்படிங்கிறத வேதம் எப்படி சொல்லுச்சோ அதைத்தான் விஞ்ஞானம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு முரணாக இப்போ இந்த மாதிரி நிறைய விஞ்ஞான காரியங்களை குறித்து நம்ம பல விஷயங்களை நம்ம முன்பாக படிச்சிருக்கோம். அப்போ வேதத்தில் தெளிவாக வேதம் நமக்கு வந்து சொல்லுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன வேதம் வந்து ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல, ஆனால் வேதத்தினுடைய கருத்துக்கள் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து இல்லைம்பாங்க, இது வந்து பைபிள் வந்து முரணா இருக்கும்பாங்க, விஞ்ஞானத்துக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய முடிவு வேதத்தினுடைய கருத்துக்களுக்கு ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் எந்த நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கும் வேத புத்தகம் முரணாக இல்லவே இல்லை. ஏன்னா ஒருவேளை தத்துவங்கள் நிறைய இருக்கலாம், விஞ்ஞான தத்துவங்கள் நிறைய தத்துவங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் அடிப்படையில் இது இப்படி இருக்கும், அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு தத்துவங்களில் வேணால் இன்னும் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்களில் எதுவுமே வேதம் வந்து நமக்கு இதுவரைக்கும் முரண்படவே இல்லை. எல்லா விஞ்ஞானங்களும் ஒரு காலத்தில் வேதம் முரண்படுகிறதுன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு பூமி வந்து அந்தரத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆனால் ஒரு காலத்திலே சபைகள், அதாவது சபை வந்து திருச்சபை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஏன்னா பூமி வந்து சுத்தாது, பூமி வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்தரத்தில் தொங்க விடப்பட பூமி உருண்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது திருச்சபையினுடைய நினைவு. இப்போ எப்படி நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களை பார்த்த போல வேதம் சொல்லுகிறதை தவறாக புரிந்து கொண்டவர்கள், வேதத்தினுடைய கருத்துக்களை உபதேசங்களை தவறாக புரிந்து கொண்டு அதற்கு தாங்களே ஒரு விளக்கம் கொடுத்த அநேக போதகர்கள் இருந்திருக்கிறாங்க, அநேக அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து வேண்டுமானால் விஞ்ஞானத்துக்கு எதிராக சில செயல்பாடுகளை செயல்படுத்தி இருக்கலாம். உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, கலிலியோவை சிறைப்பிடித்தார்கள், கலிலியோவை துன்பப்படுத்தினார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வேதத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் இல்லை, அவருடைய சொந்த கருத்தின் அடிப்படையில். ஒருவேளை அது திருச்சபையினுடைய சொந்த கருத்தின் அடிப்படையாக இருந்திருக்கலாம்.
ஆனால் வேதம் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பூமி உருண்டையாக தான் இருக்குது, பூமி சுற்றி கொண்டு தான் இருக்குது, இப்படிங்கிற விஷயங்களை வேதத்தில் ஆங்காங்கே நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக. இப்போ வேதம் வந்து நிரூபிக்கப்பட்ட எந்த விஞ்ஞானத்துக்கும் முரணாக இல்லவே இல்லை. எல்லா விஞ்ஞான கருத்துக்களும், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய அனைத்து விதமான காரியங்களையும் அது நிறுவிக்கொண்டு தான் இருக்கிறது. அது ஆதாரபூர்வமானது, வேதம் சத்தியமானது, வேதத்தினுடைய தேவன் சத்தியமானவர், அவர்தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. பல விஞ்ஞானிகள் இன்னைக்கு வந்து மறுக்க முடியாம ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், ஆனா எங்களுக்கு புரியல அப்படின்னு தான் இருக்கிறாங்களே ஒழிய தேவனை மறுக்கவே முடியாது. வேதத்தினுடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர். அவர் வந்து பல காரியங்களை தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால வேதத்துல எந்த குறைவும் கிடையாது. இதை பார்த்த மனிதர்கள் சில தவறான புரிதல்களை வைத்திருந்திருக்கிறார்கள். அதான் உண்மை. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உண்மையாகவே இந்த நாளில் நம்ம நிறையா ஆன்சர்ஸை நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே வேதத்தின் மகத்துவங்களை நம்ம பார்க்க இது ஒரு பொக்கிஷம். இது நம்முடைய வாழ்க்கையை வந்து எவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள அந்த வேத வசனங்கள் நம்மளை கொண்டு போகிறது. உண்மையாகவே அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவனுடைய வேதம் குறைவற்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சொன்ன காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். வேத வசனங்கள் எல்லாம் இது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. அவருடைய வேதத்தில் குறைவில்லை. அவருடைய வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதத்தை கவனித்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தின் பக்கமாய் திரும்புங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அன்பா இருக்கிறார். அவர் உங்களுக்காக மரித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், மீண்டும் வரப்போகிறவர். அவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவர் நமக்கு பதில் தருவார். நல்ல தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையை இனிய அனுபவமாய் மாற்றுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இனிய அனுபவத்தை எங்களுக்கு தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்பதை அறிந்து கொண்டோம். எங்களுக்குள் அநேக கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் பதில் சொன்னீரே, விளக்கம் சொன்னீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை என்னோடு இணைந்து பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவும் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இந்த குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விடுதலையை பார்க்கட்டும், உம்முடைய நன்மையை ருசிக்கட்டும், உம்முடைய அற்புதத்தை காணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான விடுதலைகளையும் இந்த குடும்பத்திற்கு நீர் தந்தருளும். அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இன்னும் ஆண்டுக்குள் நீங்கள் வளரணும்னு சொன்னால் எங்களோடு எழுதுங்க. உங்களுக்கு இலவச வேத புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். இன்னும் இந்த டிவிடிஸ் வேணும்னாலும் எங்களுக்கு கேட்டு எழுதி அதற்குரிய கிரயத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.